படம் சூப்பராக இருந்துச்சுங்க. என்டர்டெய்னிங் மூவி. அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் வந்து இது ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே வேறு லெவல் தான். அது ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒரு படமாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க அந்த விஷயத்தை. ஆனால் இது ஆக்சுவலி ரொம்ப சீரியஸாக எல்லாம் ட்ரால் பண்ணலை. ஒரு ஃபன் ஃபீல்டாக தான் இருக்குது. அதனால ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க படத்தை. வேறு என்ன சொல்கிறது, தேட்டர் ஃபுல்லாக வந்து லைக் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் எனக்கு ஆக்சுவலி ரிவீல் ஆகலை. நான் ஃபுல்லாக நம்ம விஜய்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக அது இல்லாமல் எனக்கு ஒரு சில கேரக்டர் விஜய் கூட சுற்றி வர்றாங்களா, அவங்களாம் யாருன்ற கொஷின் இருந்துச்சு எனக்கு. அது கொஷின் இருந்தது. அது எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி அது ஒரு ஆர்வம் இருக்குது. இவங்க தம்பி ராமையா வந்து என்ன கேரக்டராக இருப்பார், இவங்க பாஸ்கர் என்ன கேரக்டராக இருப்பார், கிங்ஸ்லி என்ன கேரக்டர் இருப்பார், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது. பார்ப்போம், அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும் போல். ஏங்க அதெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தம்பி ராமையா வந்து கலக்கிட்டாரு ஃபுல் த்ரூ அவுட் த மூவி. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில படங்களில் வந்து ஹீரோ மட்டும்தான் இருப்பாங்க, ஹீரோ மட்டுமே கொண்டு போவாங்க படத்தை. ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்க பங்குக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன் தம்பி ராமையா ஒய்ஃபாக நடிச்சிருக்கவங்க கூட அவங்களோட ஸ்லாங்கில் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட பாசமாக இருக்குது அந்த இது கூட ஒரு கேட்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப சாஃப்டாக இருந்தாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அவங்க சந்திரமுகியாக மாறினாங்க ஒரு சீனில். ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் பாஸ்கர் கிங்ஸ்லி ஆட்டோமேட்டிக்கலாக அவர் டைலாக் டெலிவரிலாம் வேறு லெவல். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு டைலாகும் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காரு. இவங்க அவங்க பேர் ரோபோ சங்கர் பாண்டியம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் அவங்கவுங்க ரோலை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா அழகாக ஈக்குவலிசம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பார்ஷாலிட்டி இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவலாக சொல்லி கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு 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 ஸ்பூஃப் மூவி தான். எமோஷ்னலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் இல்லை, நல்லா இருக்கு மூவி, பார்க்கலாம். சிரிப்பாக தான் இருந்தது, என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபன்னாக தான் இருந்தது, தவிர ரொம்ப ஹார்ஷாக ஒன்றும் இல்லை. எனக்கு ஃபீல் ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. மூவியில் என்ன கன்வே பண்ண நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. ஆனால் அவங்களாம் நினச்ச அரசியலுக்கு வந்தால் தான் எதுவுமே நல்லது பண்ணணும்னு நினச்சா தான் பண்ண முடியும். மற்றவங்க சொல்கிறதுனாலலாம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன். ஃபன்னாக இருக்குது ப்ரோ, சிரிக்கலாம் ப்ரோ, ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நல்லா தான் எடுத்திருக்காங்க. என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம், மூளையை வச்சு என்ஜாய் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்தீங்கன்னா பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு என்ஜாய் பண்ணலாம். எஸ் கண்டிப்பாக காஸ்டியூம் பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து நமக்கு சிங்க் ஆச்சு கொஞ்சம். ஆனால் என்ன சொல்கிறது, கண்டென்ட் இல்லை ரொம்ப. நமக்கும் நானும் ஒரு விஜய் ஃபேன் தாங்க. எனக்கு ஒன்றும் டிஃபெண்டிவாக இல்லை. படம் நல்லா இருக்கு ப்ரோ. பாலிடிக்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இது பாலிடிக்ஸ் ரிலேட்டட் தான், ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே. இவர் அதான் நார்த் இந்தியன்லேருந்து ஆக்சுவலாக இதில் என்னென்னா நம்ம நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்துருப்போம். தமிழ் பேச தெரியாத ஹீரோயின்ஸ்க்கு வந்து வைப் அதிகமாக இருக்கும். இவர் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு ஹீரோவாக வருவார். ஸோ அது நல்லா இருக்குது, அவர் பேசுகிற தமிழ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்றுமே இல்லை ப்ரோ, அது ஆக்சுவலாக இல்லைங்க. அது படம் பார்த்தா தான் ப்ரோ தெரியும். அப்படி வந்து உள்ளே எந்த கனெக்டடும் இல்லை. நம்ம விஜய் என்னெல்லாம் பண்ணாரோ அது இந்த கதையில் வந்து எதுவுமே இல்லை. இவங்க ஒரு தனி ஸ்டோரி ஒரு ட்ராக்ல எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபுல்லாக வந்து நல்லா ஃபன்னாக இருக்குது. கடைசி வரைக்குமே படம் நல்லா இருக்கு. எதுவுமே இல்லை ப்ரோ. அது காட்டுறாங்க. ஆனால் இவங்க எடுத்துகிட்டு போகிற ஸ்டோரி நம்ம அந்த ட்ரைலர் பார்க்கும்போது வேணால் அப்படி தெரியலாமே தவிர படம் பார்க்கும்போது அப்படி கிடையாது. இப்போ காரை விட்டு இறங்குனது இவருக்கு வேறு மாதிரி தான் சீன் போகுது. அந்த சீன் வேறு, அந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்கே தவிர எண்ட் அது கிடையாது. இவங்க மூவி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துலேருந்து. காமெடி நல்லா இருக்கும். தம்பி ராமையா சைடு இருக்கட்டும். ஆமாம், எல்லாரும் இருக்கும்போது அது ஒரு எமோஷ்னலான சீனாக கூட ஒரு சைடில் ஒரு ட்ராக் வரும்போது அது வந்து ஃபன் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான சீனாக போவோம். அவங்கவுங்க டைலாக் டெலிவரிஸ் வந்து அந்த இடத்துல வந்து அதுவும் பாலிடிக்ஸில் ஈஸியாக வந்துடும் ஒரு வேர்ட் சொல்லும் போது. நம்மலாம் கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போடணும் ப்ரோ, அதுதான் கனெக்ட் ஆகுது. நம்ம தான் யோசிக்கணும். அவங்க ட்ராக்ல கரெக்டாக தான் போகிறாங்க. நம்ம தான் என்ன ட்ராக்ல போகணுன்னு பார்த்து கொஞ்சம் ஓட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். டிஎன் வந்து 2026 நல்லா இருக்கும் படம், நல்ல படம். ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க பிரதர், மெயினாக ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. இதில் என்ன மெயினாக சொல்லியிருக்காங்கன்னா கூட இருக்க வந்து துரோகம் பண்ணுவான்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க கடைசியாக. நீங்கள் பாலிடிக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வெளியால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட செய்ய மாட்டான், கூடவே இருப்பானுங்க. அவங்க நமக்கு நல்லது செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும்.
ஆனால் நமக்கு ஏதாவது கெட்டது பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ரிலேட்டடாக மெயினாக இருக்குது. காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு சார். சார் எப்படி சொல்கிறீங்க? சவுத் இல்லையே சார், நார்த்து தானே காமிச்சிருக்கோம். பட் யாரும் வரலையே சார் அந்த மாதிரி நார்த்தில் இன்னும். அதனால தான் நீங்கள் விஜயா பார்க்காதீங்கன்றேன். நீங்கள் வந்து விஜயா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் நார்த்திலேருந்து தானே வரோம். அது எப்படி நீங்கள் வந்து விஜயா பார்க்கலாம் ஒருத்தரை? ஓகே, அவரோட ஸ்லாங்கே பார்த்தீங்கன்னா சார் கொண்டு வரா மாதிரி இருக்குது. பட் ஆனால் கொண்டு வரல. நீங்கள் நார்த் இந்தியனை கொண்டு ஆக்சுவலாக நீங்கள் அதான் சொல்கிறேன் சார். நீங்கள் பார்க்குற பார்வை இவங்க நார்த் இந்தியன் ஒருத்தர் வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இங்கே வந்து தமிழ்நாடு நிற்கிறோம். அப்படி வந்து விஜய் வந்து நான் நார்த் இந்தியன் இல்லை சார். விஜய் வந்து தமிழ்நாடு தானே சார். சார் ஒர்க் அவுட் ஆகிருக்கு சார். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டைலாக்லேயே வந்து காமெடி வருது சார். டைலாக்லேயே நல்ல காமெடி. அப்புறம் சார் கிங்ஸ்லின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் நல்லா பண்ணியிருக்காரு சார். சூப்பராக பண்ணியிருக்காரு சார். இது வந்து பொலிட்டிக்கல் இருக்கவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் சார். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஆனால் என்ன இந்த விஷயத்தில் வந்து ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. தயவுசெய்து காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க தான் சார். நல்லா இருக்குது படம். ஓவரால் நல்லா இருக்குது. இது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபன்னாக இருக்குது படம். எல்லாருமே தம்பிராமையா சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவர் ஆக்ட் இல்லாமல் நட்டி சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே பாஸ்கர் சார் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, யூஸ்வலாக இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் இந்த படம் வந்திருக்கிறது கொஞ்சம் எப்படின்னா, மக்களுக்கு வந்துட்டு ஓட்டு போடும்போது தான் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறத வந்து இதில் காமிச்சிருக்காங்க. ரியலாகவும் நடக்குது இல்லையா, அதை காமிச்சிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இதுவாக இல்லை. ஹீரோ வந்து அரசியல் வந்து ஒரு பேச்சு ஒரு வடநாட்டில் வந்து வராப்புல ஹீரோ வராப்புல ஹீரோ பொலிட்டிக்கல் வரதெல்லாம் பார்த்து எப்படி ஃபீல் ஆகுது? யாரை எது நினச்சி பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தோணுது. இல்லை, அப்படி பார்த்தாக்கா விஜயோட ஸ்டோரியே கிடையாது இது. ஏன்னா வடநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து வடநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அரசியலில் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ரியல் ஸ்டோரி விஜய் இது அது கிடையாது. இல்லை, ரியலாக அவர் வந்துட்டு அவர் எப்படி வந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். பட்டு அதான் ஓவரால் நல்லாயிருக்கு படம். ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், பார்க்கலாம். மெயினாக இந்த டைம் எலெக்ஷன் டைமில் வந்திருக்கிறது எல்லாரும் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு வந்து பார்ப்பாங்க. நல்லா இருக்குப்பா படம். நல்லா இருக்கு படம். பரவாயில்ல, ஏதோ பொழுதுபோக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு இதுவாக இருந்தது. தமாஷா கொஞ்சம் காமெடி இருந்தது. காமெடியாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு படம் பார்க்க. ரொம்ப பிடிச்சது தம்பிராமையா நட்டி சார் 2 பேரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாக எம்எஸ் பாசனாக இருக்கும். காமெடிக்கு அவ்வளோ பஞ்சம் இல்லை. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருந்துச்சு காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. அரசியல் கருத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருக்குதா? எதனா ஒரு டயலாக் ஆகட்டும், எதனா ஒன்று ரிவீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதுவும் பார்க்கலாம். போய் பார்த்தா தெரியும். இந்த படம் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்? கனெக்ஷன் அப்படிலாம் இல்லை, நார்மலாக இது எடுத்துருக்கிறது தான், அவ்வளோதான். TN 2026 மூவி பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலே ஒரு ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஃபேமிலியாக தான் வந்தேன். என்னோடய பாட்டிலாம் கூட்டிகிட்டு வந்தேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்டி வந்து பார்ப்பேன். நட்டி சார் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம அவரோட படம்லாம் பார்த்ததுக்கு இந்த படத்துக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. உண்மையில் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே பண்ணியிருப்பார். ஒரு பயங்கரமான ஹீரோவாக ஃபார்ம் ஆகிட்டார். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தம்பிராமையா சார், எம்எஸ் பாஸ்கர் சார், அன்பர் சார் 3 பேருமே 3 லெஜண்ட்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது பக்கா ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து அப்படியா இருக்குமோ அந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஸோ பல பேருடைய ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஃபன்னியான வேலை, ஒரு நல்ல ஒரு வேலை அழகாக காமிச்சிருக்காங்க. உண்மையிலே உமாபதி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரெக்ஷனும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும். பாட்டு கூட எங்கெங்கே தேவையோ அங்கே தான் வச்சுருக்காங்க. ஒரு 3-4 பாட்டு தான் இருக்குது. எங்கேயுமே எனக்கு லேக் ஆகலை. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. இல்லை, இது எப்படின்னா உண்மையாக நடந்த விஷயத்த அவங்க காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு இது நம்ம நியூஸ் சேனல்லே இந்த மாதிரி விஷயம் பார்த்துருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சிரிப்போம், அதை என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஹர்ட் ஆகிற மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அரசியல்வாதிங்க லைஃப்பில் இத்தனை ஒரு 70 வருஷமாக என்ன நடந்திருக்கோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு ஃபன்னியான வேலை எப்படி காட்ட முடியுமோ, யாரும் ஹர்ட் ஆகாத மாதிரி காட்ட முடியும், அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதான் நான் சொன்னேனே, எல்லாருமே அதாவது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார்ல, எல்லாருமே தாக்கப்பட நல்ல விதத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அதை பாராட்டணும். ஏன்னா நம்ம இந்த காலத்தில் ஈஸியாக ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு படம் எடுக்கிறத ரெஸ்பான்சிபிளாக எடுத்திருக்காங்க. இது எலெக்ஷனை அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. மக்கள் சிந்திச்சு தான் ஓட்டு போடுவாங்க. மக்கள் அவனும் முட்டாளும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இது எல்லாருமே ஃபேமிலியாக போய் பார்க்க வேண்டிய படம். மெயினாக பொலிட்டிஷியன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே என்ன நடக்குதோ அதை அழகாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது சம்மந்தப்பட்ட படம் தான். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ. மூவி ரொம்ப நல்லா இருந்தது சார்.
என்டர்டெய்னிங்காக இருந்தது. நட்டி சாரோட ஆக்டிங் சூப்பர் அண்ட் தம்பி ராமையா சாரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லோரும் கேட்குற மாதிரி ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, நம்ம தளபதி விஜய் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் இருக்குது. தளபதி விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. சீமான் அண்ணனோட ரெஃபரன்ஸ் இருக்குது, சூப்பர் ஸ்டார் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்குது, எல்லாரோட ரெஃபரன்ஸுமே இருக்குது. எல்லாருமே ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது பொலிட்டிக்கல்குள்ளே என்டர் ஆகும்போது என்ன மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, சுற்றி இருக்கவங்க என்னெல்லாம் வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ரொம்ப ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக படத்தில் காமிச்சிருக்காங்க. தாராளமாக ஒன் டைம் வாட்சபிள், ஃபேமிலியோடு பார்க்கலாம். காமெடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு காமெடியன்ஸ் கிடையாது. இதில் சுற்றி காமெடியன்ஸ் இருக்கிறதுனால தம்பி ராமையா சாரோட காமெடி தான் வந்து டாப் லெவல். அண்ட் எம்எஸ் பாஸ்கரோட சார், அவர் நம்ம சொல்லவே வேண்டாம், அவரோட லெஜெண்ட், அவரோட சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ரெடின் கிங்ஸ்லியோட காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா படமே வந்து ஃபன்னாக தான் காமிச்சிருக்காங்க. ரொம்ப சீரியஸாகவோ எதுவும் நெகட்டிவாகவோ எதுவும் இல்லை. சத்யராஜ் நமக்கு ஞாபகம் வந்தாலே அந்த அமைதிப்படை காமெடி ரெஃபரன்ஸ் தான் ஞாபகம் வரும். பட் அந்த மாதிரி இங்கே நமக்கு ஒன்றும் வந்து காட்சியிருக்க மாட்டாங்க. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நட்டி சாரும் தம்பி ராமையா சாரும் டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட காமெடி வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக வேறு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார்.